தலத்தோனி சிஎஸ்கே அணிக்காக கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் ஆட போகிறத இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இவரோட இன்ஜுரி வந்து எப்படி இருக்குது, சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் இவரை எதிர்பார்க்கலாமா, அப்படி வந்தால் நம்ம சிஎஸ்கே யாரோட இடத்துல எடுத்துகிட்டு வருவாங்க, இப்போதைக்கு இம்பாக்ட் ரோலில் நம்ம தலத்தோனி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே கேகேஆருக்கு எதிராக ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பயிற்சியை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, கேகேஆருக்கு எதிராக பயிற்சியில் என்னென்ன சம்பவங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துரு. ஃபஸ்ட்டு கேகேஆருக்கு எதிரான ப்ராக்டிஸை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே டிசிக்கு எதிராக ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ கேகேஆருக்கு எதிராக வின் பண்ணுறதுக்கான ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க நம்ம சேப்பாக்கத்தில். இன்றைக்கி ஈவினிங் நடந்த ப்ராக்டிஸில் தான் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சிஎஸ்கே ஒன்று பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்ச புதிய வீரர்கள் எல்லாருமே அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட்டுருக்காங்களா. டெவால் பிரவிஸ், அகில், அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கு அப்படின்னு இவங்க 3 பேரும் அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட்டுருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்து திரும்பி இருக்காங்க, நம்ம ருத்துவை தவிர. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு எதிராக கன்ஃபார்மாக ருத்துவும் ஒரு கம்பக்கம் வந்து கொடுத்துருவாரு. ஏன்னா இப்போ வலைப்பயிற்சியில் அதிக நேரம் வந்து ஈடுபட்டு இருக்காராம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேகேஆருக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே ஒரு மாஸ் சம்பவத்தை வந்து பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு ப்ராக்டிஸில் பண்ணுறது போலே மேட்ச்லையும் பண்ணால் ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம தலத்தோனியை பார்த்து டிசிக்கு எதிரான மேட்ச்சில் எதிர்பார்த்தோம், பட் மிஸ் பண்ணியிருந்தார். இப்போ கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் ஆடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல் நேரமும் பார்த்தீங்கன்னா பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. தலையோட இன்ஜுரியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஃபுல் ஃபிட்டாக வந்து இருக்காரா. ஸோ இப்போதைக்கு கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் ஆடுறதுக்கு 80% அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தலத்தோனி என்ன தான் ஃபிட்டாக இருந்தாலும் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஏன்னா சிஎஸ்கே இப்போதைக்கு எதிர்காலத்தை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி பிளேயிங் லெவலை தான் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தலத்தோனி உள்ளே வந்தால் பிளேயிங் லெவலில் நம்ம சர்ஃப்ராஸ் கானை தான் சிஎஸ்கே வந்து ஓரம் கட்டணும். சர்ஃப்ராஸ் கான் இப்போதைக்கு சிஎஸ்கேவின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து இருக்கிறதுனால தலைக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகிறதுல நம்ம சிஎஸ்கேவின் இம்பாக்ட் ரோலில் வந்து கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரோல் வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நம்ம தலத்தோனியாக சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ண போகிறாங்களாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட்டில் தான் வந்து தலத்தோனி இருக்க போகிறாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் வந்து ஜாயின் ஆனாலே போதும், ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தலத்தோனி பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்து இன்ஜுரி ஆகிறத விட இம்பாக்ட் ரோலில் இருந்து நம்ம சிஎஸ்கே வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே கன்ஃபார்மாக இதை தான் வந்து பண்ணுவாங்க. சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர்றதை விட ஒரு இம்பாக்ட் ரோலில் நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம தலத்தோனி கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் ஆடுவாரா, அப்படி வந்தால் நம்ம சிஎஸ்கே என்ன ரோலில் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.